பாத்தியா? ஏடா டேய். என்னடா இவ்வளவு பெரிய மாடி வீடா இருக்கு? எல்லாம் உங்க பையனுடைய பணம் தான் மொத்தம். இருங்க இரு. நான் போய் பாட்டு வரேன். சரி. அண்ணா செல்லம். என் மனசு தான் சொல்லிட்டேன். உன் மனசுல என் வீட்டு ஆரம்பிச்சு பார்க்க வேணாமா? நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்ல? என்கிட்ட மட்டும் சொன்னேன் செல்லம். என் இதயத்தை கவர்ந்த இளம் குமரியா. தண்டா குமரன். உங்களை வா 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 என்று என்னுடைய உள்ளமகப்பட்டது வர. எப்படி சொல்லத்தான் இருக்கின்றது மனம். சொல்லாம தடுக்கிறது என்னுடைய பெண்கள். அதிகமா சொல்லிவிடுவேன். ஏன் உள் மாசத்துக்கு தெரியுமா? வெளியே தொட்டு தான் தெரியும். அப்படி கிட்டு போறேன். வெளியில் அறியா தோணும். மனசுல வெளியே சொல்லணும்னு சொல்லுங்க. சரி அத்தான் ஓ ராக்கோழி நான் யாரு என்னன்னு தெரியாது. இப்படி போடு பிராயன கண்ணாடி. என்னதான் பண்றான் உன்ன? என்னடா என்ன கலவி கூப்பிடுறானேப்பா? கலவில போய் என்னடா பண்ண போறீங்க ரெண்டு பேரும்? ஐயா கலவி என்றால் காதல். காதல் ஒரு நாட்டு மன்னனானே நானும் கூப்பிடுறேன் நாள்ல இருந்து. நீங்க வர சொன்னாருங்க. என்னடா கலவி கூப்பிடுறாடா? ஐயோ அந்த இங்க கவனிக்க தான் இல்ல ஒண்ணடா. அங்க வாடி. ஓட ஓட நான் மூட ஓட. ஆவுடா. இங்க ரேடியோ போட்டுக்க நிக்கிட்டு வர. ஏடா வீட்ல சொல்றேடா? அதுவோ போட்டாவல நாய் குட்டி போட்டுக்க. நீ ஏடாங்க போறீங்க கச்சாவி போடு. டேய் ஏய் ஐயா சொல்லுடே. அதுவா ஏம்பா நாய் குட்டி போட காணோம். யாரோ ரெண்டு பேர் வேது போட்டுக்கறாங்க. ஏடா டேய் குடல்ல சரியில்லை நோ பணி ஆவல பண்ணுது. ஏண்டா பண்ணு பண்ணு. அவங்களுக்கு தண்ணி ஊத்தி உனக்கு பண்ண தெரியும். எனக்கு அப்பவே தெரியாம போச்சே. என்னதான் ஒரு பிரச்சனைப்பா? அடப்பா ஆதி ஏத்த போறான். போனோம் தெரியாம போய்ச்சான். இங்கிலீஷ் அவங்க கத்துக்கிறாங்க. நாட் அலவுட்.
பக்மி அதுவும் இங்கிலீஷ் தானா? இதெல்லாம் யூஸ் ஆகுது. நீ என்னென்ன கத்துக்க போறானோ? இதுவா கலகலா ஓட போறோம். இதுவா ஐயோ சீ. என்ன நடக்க போதோ ஏமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ தான் சந்தோஷப்படுறேன்னு நினைச்சேன். அதுக்குள்ள பிச்சுக்கா நான் நம்ம ரெண்டு பேரும் பிச்சைக்காரன். பிச்சைக்காரங்க போனா நான் அது அவங்களுக்கு சொல்லி தப்பு கிடையாது. உங்களை சொல்லணும். ஏன் எனக்கு நீங்க வீடு எவ்வளவு பெருசு வேணாலும் கட்டுங்க. ஆனா வீட்டுக்கு வெளியில மட்டும் திண்ணை வச்சு வீடு கட்டாதீங்கன்னு தலைப்பாடா வச்சுக்கினேன். நீங்க திண்ணை வச்சு வீடு கட்டுனீங்களோ இல்லையோ வரப்போற நாய்ங்க நம்ம வீட்டு திண்ணில ரெண்டு பேரும் நாயா நீ வெறும் நாய் நான் என்ன சொன்னேன்? ஆமா வீடு கட்டுறது கேட்டீங்க, தின்னு வச்சு வீடு கட்டாதீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தின்னு வச்சு வீடு கட்டினேன். ஏன் கட்டினேன்? எது கட்டினேன்? வெயில் காத்துல காத்தோடவும் வெளியே வந்து உட்காந்துதான் தின்னு வச்சு வீடு கட்டினேன். இப்படி கண்டுக்க நாய் வந்து உட்காந்து பொட்டினா நம்ம தான் ரூம் ஏசி போட்டு வச்சிருக்கிறோம். வந்து கவனிக்கல அவங்க உட்காந்து தனியாக கேட்போம். பாயிண்ட்ல வச்சுட்டு ஏசி ஆன் பண்ண அப்படியே படுத்து வச்சோம்னா சிலு 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 தூங்கலாங்க. அதுவா வேணானா பால் கடையில கம்பளி பாதம் சொல்லிக்கிறாங்க. கண்ணாடி வச்சு ஊந்தில கம்பளி போட்டு அப்படி போய் 10 நிமிஷம் வச்சுக்க அப்படியே ஆடிக்கினே தூங்கலாம். அதுவும் வேணானாக்கா மொட்டை மாடியில கூலிங் டைல்ஸ் போட்டுக்கிறீங்க. அந்த கூலிங் டைல்ஸ் இருக்கு அப்படியே 10 நிமிஷம் ஆலமரத்து காத்தோட சிலு 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 உங்களுக்கு திண்ணில பார்த்தாதான் சும்மா தோணுதோன்னு பேசிட்டு இருக்காரு. உன் பேச்சு மீறி தென்னை வச்சு வீடு கட்ட தப்புதான். நான் தம்மாலாம் மன்னிச்சு முதல் வேலையா ஏசி வச்சு வந்து தென்னை இன்ஜினியர் இருக்கிறேன். என்னங்க பார்த்துட்டு சீக்கிரமா வந்துருங்க. ஏன் ஒன்றும் செஞ்சாவது போ. நீ என்ன மணி நேரம் என்ன பண்ணியிருந்தா அதை நான் பண்ணிக்கிறேன். இருக்கட்டண்ணா. சரி எவன் தேவை இங்க வந்து போயிடலாம். டேய் நீ வந்து இருங்க. நான் மட்டும் வந்து எல்லாம் உங்க அப்பா வந்து ஏ பாத்திருக்கா அவரு எங்க வந்தாரியா? ஒரு வீட்டுக்கு அப்பன் மொழி வந்து நான் அஜீஸ் பண்ணுவான் எப்படி அஜீஸ் பண்ணுவா? நீ நைட் டியூட்டி பார்த்தா ஒரு பகல் டியூட்டி பார்த்து உடம்பு பண்ணா. ஆமா நான் இபி ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். நைட் டியூட்டி பகல் டியூட்டி. சரி என்னோட தந்தையார் ஒரு நாட்டு மண்ணேன். ஆமா வராதவர் இங்க வந்திருக்காரு. தோழங்க வந்துட்டாரு. முதல் முறையா வந்திருக்காரு. என்ன விஷயம் அங்க வந்துட்டாரு சொல்றேன். எவ்வளவு நடிச்சு பண்ணி சரி சொல்றேன். எதுமா ஏண்டா உங்க பையன் டியூட்டி முடிச்சு அவங்க வசூல் டேய் யாராபா என்ன டூட்டி கேட்டு நடக்குறீங்க? நான் ரோட் ஆரம்பிச்சேன். வாடாபே டேய் மாடே முரளி அப்பா நீ ஏப்பா அங்க வந்தீங்க? அப்பா நீ வந்த காரணம் என்ன? டேய் உனக்கு திருமணம்டா. திரும்பமா ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன விஷயம்? அதாவது வெளியில பார்த்தனா யார் வந்திருக்கான்னு பார்த்தேன். என் அப்பா வந்திருக்காரு. அப்பா 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 அம்மா வந்தா தாத்தா அம்மா அப்பா என் மாமனாருக்கு வந்து சந்தோஷம் கை உள்ள கால் வாடு திக்கு முக்குல ஆரம்பர். என்னங்க அம்மா எங்க கேட்டு வந்துங்க. எங்க அம்மா சின்ன வயசுல போய் இறந்துட்டாங்க. என் அப்பா வந்திருக்காரு. நீ என்ன செய்யறா? நீ கொடுக்குற வரவேற்பு வாய்நாள் யாருமே கொடுக்கக்கூடாது. அதுபோல வரவேற்பு கொடுக்குற. ஏய் பணம் நீ கொடுக்குற வரவேற்பு எங்க அப்பா அப்படியே சொச்சு போனோம். உன்னை மறக்கவே கூடாது. அதுபோல வரவேற்பு கொடு. சரி சரி வரக்கூடாது. என் மாமனார் வீட்டுக்கு தேடி முதல் முறையா வந்திருக்கிறது வந்து மாமனார் நல்ல விதமா கவனிக்கணும். நல்ல விதமா கவனிச்சு தான் மன மாதிரி திருமணம் தெரிவித்து அரண்மனை காய்ச்சிட்டு போவார். மாமனார் அவியாதர் 10 வயசானவர். 17 வயசு முடி போகுது. மாமனார் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் மருமகங்க எப்படி இருக்காங்க பார்க்கலாம். மாமா
சக்கரை குடிச்சு பாத்து கரெக்டா அமுகத்தை பாத்துங்க. ஏதாவது பூச்சி அம்முக்கன்னு பார்த்துங்கிறான். ஒண்ணு கூட கோபரிங்களே பாத்து வாடா வாரம் உன்ன மாதிரி ஆளுங்களை வேலை சேர்த்துக்கிறாங்க என் மாமனை சொல்லணும். மாமா என் வீட்டு தெரியும் முதல் முறையா நீங்க ஏதாச்சும் வாய்க்கு ருசியா சாப்பிட்டு தான் போனோம். இல்லைன்னா அவங்க பிள்ளை மனசு கஷ்டப்படும், என்னுடைய மனசு கஷ்டப்படும். அப்படியா? ஆமா மாமா. நீ சொன்னதே போதும். பால் சாப்பிட்டீங்களா, பழம் சாப்பிட்டீங்களா, தேன் சாப்பிட்டீங்களா, ஸ்வீட் சாப்பிட்டீங்களா, ஜாங்கிரி சாப்பிட்டீங்களா, பால் சாப்பிட்டீங்களா, அனைத்து சாப்பிட்டீங்களா, சப்போட்டா சாப்பிட்டீங்களா, சீதா சாப்பிட்டீங்களா, மாதுளை சாப்பிட்டீங்களா, பைனாப்பிள் சாப்பிட்டீங்களா, ஜிரா சாப்பிட்டீங்களா, மலவாய் சாப்பிட்டீங்களா, செவ்வாய் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டா பால் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டான்னு இதான் நான் சாப்பிடுறேன். மாமா பால் அடிச்சு மாமா எதுவும் தேவையில்லைன்றல்ல. பையன் வேண்டாம். காசு வச்சுக்குது. நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு மாமனார் வந்துக்கிறாங்கனாக்கா ஒரு டம்ளர்ல பால் எடுத்து வந்து ஆமாம்மா சாப்பிட்டுமாம்மா அப்படின்னு சொன்னா அது நியாயம். அவளே ஏண்டியா நான் என்ன சொன்னேன் என்ன பால் சாப்பிட்ற பாய் சாப்பிட்ற சொன்னா மனோ முதல்ல வணக்கம் கட்டுங்க. அவர் எது கொடுத்தாலும் சாப்பிடாரு. பொறுமையா போய் அடைப்படமா கொடுத்து அடைப்பட நல்லா தெரியுமே. கொஞ்சம் நான் உன்னை மனோ நீ எப்படி மாமனார் வந்து உன்னை பார்த்து எவ்வளோ மாமனார் வரணும். அதனால போயிட்டு பொறுமையா அடைக்கணுமா மாமா என்னை வாய்ப்பு மாமான்னு சொல்லு போ. அம்மா இந்த அம்மா எப்படி வளர்ந்தாங்களோ அது மாதிரி போய் மாமா எப்படி வளர்ந்து கற்றுக்கணும். நான் பொண்ணா பிறந்தனால அடை கொடுக்கணுன்றது கிடையாது. அப்போ ஓப்பன் ஆகிட்டுதான் அப்போதுலேருந்தே ஃப்ரீயாக வளர்த்துட்டோம். சொல்லி வளர்க்கல என்னை வளர்த்தவள அடை கொடுக்க சொல்லி வளர்க்கணும். என்ன பண்ணுறது? அப்போ உங்கள் அம்மா ஓப்பன் தானா? டேய், அவங்க வீட்டில் எல்லாருமே ஓப்பனாக தான் இருப்பாங்க. போய் பார்த்துட்டு வைப்போம். எல்லாம் தான் பிடிக்கிறது போதா எனக்கு எப்படி அனுப்பிச்சு கார சாரமா செய்வோம். மட்டும் மீன் மட்டும் நீ நானும் ஒரே தண்ணி கவி சாப்பிடுறோம். அது அப்போ இப்போ 19 வருஷம் ஆச்சு கவசியா சாப்பிட்டு. அப்ப என்ன சாப்பிட்டு கேட்டு போடி. நான் கேட்டு பரவாயில்ல நான் போகும்போது சொல்லிட்டப்பா. இல்லைனாக்கா தடப்புலாம் அத்தனை வகையும் செஞ்சிருப்போம். மட்டன், சிக்கன், ஃபிஷ், முட்டை, நண்டு வரலாம் அது இதுன்னு. சரி என் மாமனார் கவிச்சே சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டேன். ஆமா நான் அப்பா என்ன பண்ண போறேன், மிளகா கிளி சாம்பார் வச்சுட்டு அப்பளத்தை பொரிச்சு வச்சுட்டு வடை சுட்டு வச்சலான்னு சொல்றேன். முழக்கானவே ஆகாத அவருக்கு கொலை வச்சு காரம் கூட ஆகாதா? சரி ரசம் வச்சுட்டுமா? சின்ன பையன் ரசமா சாப்பிட மாட்டேன். பிடிக்காதாம்மா? தயிர் மோர் ஏதாவது சாப்பிட்டு வர சீதனமான போட்டு ஆகாது. நான்ன்றேன் பழைய கஞ்சி புளி பயிர் வருது. அதை வந்து அசலாம் பண்ண ஜீரணம் ஆகாது. நான்ன்றேன் சிக்கன் கடைக்கு போயிட்டு சிக்கன் கடைக்கு போயிட்டு ஒரே ஒரு கோழிக்காலை தந்து பரம்போக்கே நான் தெரியாம தான் கேக்குறேன். கவிச்சே பிடிக்காதுன்னு சொல்றேன். சிக்கன் கடைக்கு போய் கோழிக்கால் வாங்க செய்யணும்னு சொல்றீங்க. அப்போ கோழிக்கால் கவிச்சு கிடையாதா? முட்டிக்கு மேலத்தமா கவிச்சு முட்டி கீழே கவிச்சு இல்லை. இது எந்த விதத்தில் நான் என்னங்க அது என்ன பண்ணணும்? நான் ஒரே ஒரு கோழிக்காலை தந்து பொண்ணு நல்லா வறுத்துட்டு ஐயா கேட்டுக்கிட்டா சப்பிகளை போறவங்க சிக்கன் கடைக்கு போய் கோழிக்கால் வந்து அது எண்ணெயில போட்டு பொண்ணு வர அதே செய்ப்போம். அப்ப நம்மளே மாற்றி 2 கேள்வி எனக்கு அப்ப சாப்பிட்டோம். இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரி திருமணம் சொன்னீங்களே எனக்கும் என் மனம் தானேப்பா. வாய மூடுடா. மனாதோ உனக்கு திருமணம் இல்லடா. வேற யாருக்கு? மரகதபுரி நாட்டு இளவரசி மரகத மாலாகோ உனக்கு தான். யாருக்கு நிச்சயமா நீங்க
என்ன கேட்கணும்? ஏன்னா அவ கைத்துல தாடி கட்ட போறோம் நானு, அவளோட சேர்ந்து வாழ போறோம் நானு. அப்படி இருக்கும்போது என் விருப்பத்தை கேட்காம எப்படி சமாதானம்? ஏய், நான் எங்க வேணா இருப்பேன், என் விருப்பம் நீ கேட்டீங்களா? அப்பா இப்ப சொல்லுங்கப்பா, எனக்கு மனோ சொல்லுங்க, இதே இடத்துல திருமணம் செய்கிறேன். ஆனா நீ சொன்னி பத்தியா, மரகத நாட்டில் வசி மரகத மாலோக்கு எனக்கும் அந்த பெண்ணுக்கு எனக்கு திருமணம் நடக்காது. அந்த பார்த்து போங்க பண்ணீங்க. மகனே முன்னாடி உப்புதாமெல்லாம் பண்ணிட்டோம். என் வார்த்தைக்கு மறுப்பு சொல்ல மாட்டதான் தாமரையே மாத்தேன். அது மட்டும் இல்லடா, நாளை நூறாட்டி திருமணம் எல்லா ஏமா அரண்களும் தடப்படலாம் நடந்து இருக்குது. அரண்கள் உன்னதானா எதிர்பார்க்க. அப்பா இவனை நேரம் உனக்கு தந்தை என்று மரியாதை கொடுக்குறேன். மரியாதை போங்க. என்ன வார்த்தை கேட்டா பாத்தியாடா? இந்த இடத்துக்கு வந்து தந்தை என்ற மரியாதை எனக்கு கொடுக்குறானா? என்ன மரியாதை இல்லாத கேட்ட முகத்தை முடிக்கலாமா? நான் இருப்பதை விட இறப்பதா நானே. அவசரப்பட்டு முடிவு எடுக்காதப்பா. ஏனென்றால் எனக்காக இல்லைனாலும் நாட்டு மக்களுக்காக நீ உயிரோடு இருக்கணும்பா. அப்பா நான் பிறந்து தாய்முகத்தை பார்க்காதவன் அன்புகள் என்று வரை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பாலூட்டி சீராட்டி வளர்த்திய அன்பு தந்தையே இந்த மகனால் தந்தை இறந்தாரு ஒரு கட்டுப்படி எனக்கு வேணாப்பா. உங்க விருப்பம் வருகிறேன். ரொம்ப சந்தோஷப்படாத, வரதான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்படாத. ஆனால் ஒன்று சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? மணவரைக்கு வருவீன், மணப்பின் முகத்தை பார்க்க மாட்டேன். நாளை என்ன வேலை கைத்துல கட்டு. அடுத்த நிமிடமே என் மன வீடுக்கு இந்த வீடு தான் வருவேன். சம்பந்தம் சொன்ன வரேன். முடிவு எடுத்துட்டாங்க. நீ வேற சும்மா ஆமாப்பா, முடிவு மாத்த முடியாது. எனக்கு சம்மதம். அப்பா இப்ப சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மணவரைக்கு வருவேன், மணப்பின் முகத்தை பார்க்க மாட்டேன். நாளை கட்டி அடுத்த நிமிடமே என் மன வீடுக்கு இந்த வீடு தான் வருவேன். சம்மதம், புறப்பட்டு போகலாம்.